ஒழுங்கா நான் சொன்ன ஆர்டர் ஒபே பண்ணியிருந்தா என் முன்னாடி வந்து இப்படி நின்று இருக்க மாட்டேன். இப்படி ஒரு பிளாக் மார்க் கூட போனா யூ கேன் நெவர் பி an IPS, தெரியுங்களா? ஆனா உன் வலி எதிரி கூட வரக்கூடாது. என் வலி என் எதிரிக்கு வரணும். மன்னிப்பு கடிதம் கேட்டா வேலையை வேணாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. ஒபேதி ஆர்டர்ன்றத கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. இப்ப தெளிவாயிடுச்சு. ரிசைன் பண்ணிட்டு போலீஸ் அதிகாரம் இல்லாம என்ன பண்ண போற? வேலையை பார்க்க போறேன். யூனிஃபார்ம் போட்டு என்னால பார்க்க முடியாத வேலையை யூனிஃபார்ம் இல்லாம பார்க்க போறேன். அதுக்கு எனக்கு போலீஸ் அதிகாரம் தேவையில்லை. போலீஸ் அறிவு இருந்தா போதும். சந்திரன், என்ன பேச்சு பேசுறாமா? சுபாஷ் சொல்றது கேளு ப்ளீஸ். நீங்க சொல்றத கேட்க இப்ப நான் போலீஸ் இல்ல, பப்ளிக். நீங்க பப்ளிக் சர்வெண்ட். என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கிற வேலைக்காரன். இப்ப நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும். புரியல? obey the ஆர்டர்னு சொல்றேன். What? obey the order and sit. சுபாஷ், Hey, உட்கார். போலீஸ் ஸ்டேஷன் கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் அது புனிதமே இல்லாம போகுது. ஆனா இன்னும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு நம்பிட்டு இருக்காங்க. கொல்லணும். தப்பு பண்ண அந்த 4 பேரையும் கொல்லணும். நான் கொல்ல மாட்டேன். ஒழுங்கா வளர்க்காத அவனுங்க அப்பனுங்க கையாலேயே கொல்ல வைப்பேன். நான் இதை எப்படி பண்ணுவேன்னு டவுட்டா இருக்கா? ஒரு சாம்பிள் காட்டுவா? இன்னும் 5 செகண்ட்ல அந்த கலெக்டர் உன்னை தேடி வருவான். என் புள்ளைய காணோன்னு சொல்லுவான். அப்ப நம்புவியா? 1 2 3 சார். குட் லக். சுபாஷ். யோ, என் பையனை காணோம். சார், உங்க பையன் போ, நீங்க வந்து இங்கேயா என் பையன்? இங்க இருக்கான மெசேஜ் வந்துச்சு. ஐயோ, என் பையன். இது இந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் தானே? என்னையா சொல்ற? Oh God! காப்பாத்து.